உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு சமூகமும் நாகரிகத்தை குறித்து பல்வேறு கண்ணோட்டங்களை வைத்திருக்கு. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா சமூகங்கள்லையும் நாகரிகம் என்றால் என்ன என்று அவர்கள் எப்படி நினைத்து வைத்திருந்தால் என்று சொன்னால், உதாரணமாக கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் உடல் வலிமையையும் போராடக்கூடிய வீரியத்தையும் தான் நாகரிகமாக கருதியிருந்தார்கள். அதே மாதிரி சீனர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னன்னா சாம்ராஜ்யங்களுக்கு பணிவிடை செய்வது அல்லது சமூக ஒழுங்குகள் இதுதான் நாகரிகம் என்று கருதி வைத்திருந்தார்கள். பழங்கால எகிப்து இருக்குல்ல, எகிப்து என்று சொல்லக்கூடிய ஈஜிப்ட்ல எழுத்துத்துறை மிக முக்கியமான நாகரிகமாக கருதப்படும். அதனாலதான் நீங்க பாருங்க, இந்த அரபி லிபியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ட் சோத்துல எழுதுறது, அது மாதிரி இந்த பெரிய பெரிய குரான் ஆயத்துக்கள் அழகாக எழுதுறதெல்லாம் எகிப்தியர் தான் எழுதுவார்கள். சோ அந்த எழுத்தாக்களை அவர்கள் நாகரிகமாக கருதி இருந்தார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திற்கு முன்னாடி அரபுகளிடத்தில் நாகரிகம் என்று சொன்னால் என்னன்னா கோத்திர வெறி நாகரிகமா இருந்ததா, கோத்திரம் குலம் குறித்த வெறி அவர்களிடம் இருந்தது. அதோடு இலக்கியம், கவிதை, இந்த மாதிரி விஷயங்களையும் நாகரிகமாக கருதியிருந்தார்கள். சோ இவ்வாறு உலகத்தில் பல சமூகங்களும் நாகரிகங்களை குறித்து ஒரு தனித்தனி கருத்துக்களை வைத்திருந்தது. ஆனால் இஸ்லாம் இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வருகை தந்ததற்கு பின்னாடிதான் நாகரிகம் குறித்த பார்வை மாறியது. நாகரிகம் என்றால் என்ன என்று இஸ்லாம் வேறு விதமாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. ஆம், நாகரிகம் என்றால் என்ன என்று இஸ்லாம் எப்படி அறிமுகப்படுத்தியது என்று சொன்னால், வாசிப்பின் மூலம் வார்த்தெடுக்கப்படுகிற சமூகம்தான் நாகரிக சமூகம் என்று இஸ்லாம் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை சமூகங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறதோ எல்லாரும் நாகரிகம் என்றால் என்னன்னா நான் அந்த லிஸ்ட் நிறைய சொல்லல, ஒவ்வொருவர்கள்ட்டையும் ஒவ்வொரு ஐடியா இருந்து, ஒரு கருத்தோட்டம் இருந்திருக்கிறது, கருத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் முற்றிலும் நீக்கிவிட்டு முற்றிலும் முரணாக இஸ்லாம் எப்படி நாகரிகத்தை அறிமுகப்படுத்தியது என்று சொன்னால், வாசிப்பின் மூலம் வார்த்தெடுக்கப்படுகிற ஒரு சமூகம் தான் நாகரிகமான சமூகம் என்று இஸ்லாம் அறிமுகப்படுத்தியது. அதனால்தான் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இந்த இஸ்லாத்திற்கு இறக்கிய முதல் கட்டளை இக்ரா. இக்ரா என்றால் பழைய தமிழ்ல ஓதுவீராக என்று நாம் மொழிபெயர்க்கலாம். ஆனால் புதிய தமிழ்ல வாசிப்பீராக, வாசி என்று ஒரு சமூகத்திற்கான முதல் இறை கட்டளை வாசிங்க, ஓதிங்க என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஓதுவது குர்ஆன் ஓதுவதை அல்ல, எல்லா நல்ல விஷயங்களையும் ஓதுங்கள். குர்ஆன் அதுல வரும். ஓது என்று சொன்னாலே இஸ்லாமிய சமூகம் என்ன நினைக்குது அப்படின்னா, குர்ஆன் ஓதுறதை குறித்து தான் நிறைய பேர் சொல்றாங்க போல் தெரியுது. இல்ல, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று அவ்வை பாட்டி சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஓதல் குர்ஆன் ஓதுறதல்ல, படிக்கிறதை குறித்து. எனவே ஒரு சமூகத்திற்கான முதல் கட்டளை வாசிப்பீராக என்று வருகிறது என்று சொன்னால் எப்படி வந்திருக்கணும், அதாவது எவ்வளவு பெரிய பெருமை. தொழுங்கள், நோன்பு வையுங்கள், வணக்க வழிபாடு ஈடுபடுங்கள் என்று முதல் கட்டளை வந்திருந்தால் அதை யோசிச்சு பாருங்க. ஆனால் இறைவன் வாசிப்பதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அந்த முதல் கட்டளையிலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பின்னாடி வந்த வஹி கூட எப்படி இறங்குறது என்றால், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், எழுதுகோலின் மீது சத்தியமாக, அந்த எழுதுகோல்கள் எழுதுகிற வரிகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ், எழுத்துக்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா அந்த எழுதுகோலையும் எழுதுகிற எழுத்துக்களையும் அதன் மீது சத்தியமிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான். சத்தியம் ஒரு பொருளின் மீது, ஒரு விஷயத்தின் மீது அல்லாஹு தஆலா போடுகிறான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அதனால தான் நீங்க பாருங்க, இஸ்லாத்திற்கு முந்தைய காலகட்டத்தை ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்வார். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொன்னால் அறியாமை காலம். சோ அது அறியாமை காலமாக இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்துடைய வருகைக்கு பின்னர் இருக்கிற காலகட்டம் எப்படி இருந்திருக்கும்? அறியும் காலமாக இருந்திருக்கும். அப்ப அது அறியாமை காலம் என்றால் இது அறியும் காலம். அதனால்தான் இக்ரா என்ற உத்தரவின் மூலம் புதிய சமூகத்தை, புதிய நாகரிகத்தை அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தோற்றுவிக்கிறான். சோ நீங்க இதற்கு வலு சேர்க்கும் முகமாக பண்டைய அரசர்களுடைய வாழ்வையும் இஸ்லாத்தில் வந்த ஹலீஃபாக்களுடைய வாழ்வையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. பண்டைய அரசர்கள், அதாவது நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டம் அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திற்கு பின்னர் கூட நிறைய இஸ்லாம் அல்லாத அரசர்களுடைய வாழ்வை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அரசர்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாத்துடைய ஹலீஃபாக்கள் இருக்கிறார்களே, அவர்களோடு அந்த அரசர்களை ஒப்பிட்டு பார்த்தால் இவர்கள் அவர்கள் வாசிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள். இந்த ஹலீஃபாக்கள் எழுத படிக்க தெரிகிறது மட்டுமல்ல, வாசிக்கும் பழக்கமுள்ள ஹலீஃபாக்களாக பலர் இருந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய ஆட்சியில் இருந்த படிப்பகங்கள், நூலகங்கள் இருக்கிறதே, அது உண்மையில் விந்தியாக இருக்கிறது. கிபி 700 முதல் 1200 காலகட்டம்.
இது 500 வருடங்களுடைய இந்த காலகட்டம். நான் மீண்டும் சொல்கிறேன், கிபி 700 முதல் 1200 காலகட்டம் இருக்கிறதே. உலகத்திலேயே இந்த 500 வருட காலத்தில் எந்த சமூகமும் வாசிக்காத அளவுக்கு இஸ்லாமிய சமூகம் வாசிப்பில் தலைமைத்துவம் பெற்றதாக, முதன்மை பெற்றதாக இருந்திருக்கிறது என்று வரலாறு குறிப்பிட்டு தருகிறது. எந்த அளவுக்கு நீங்க பாருங்க. அதாவது ஒருவர் அந்த 500 வருட காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி எங்கெல்லாம் இருந்ததோ அதில் முஸ்லிம்கள் எங்க திரும்பினாலும் புத்தகங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு புத்தகங்கள் இருந்தது. உமையாக்களுடைய ஹலீஃபா ஒருவராக இருந்தார், ஹாக்கிம் என்று சொல்லக்கூடியவர். அவர் 4 லட்சங்கள் கொண்ட 4 லட்சம் நூல்கள் கொண்ட ஒரு லைப்ரரியே வச்சிருந்திருக்கிறார். 4 லட்சம் நூல்கள் கொண்ட ஒரு லைப்ரரியை வைத்திருந்திருக்கிறார். ஆனால் இந்த உமையாவுடைய ஹலீஃபா ஹாக்கிமுக்கு முன்னால் 400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் தான் ஒரு சாதாரணமான பிரான்சுடைய மன்னர், 5வது கார்னோ என்று சொல்வார்கள். அவர் 1000 நூல்கள் கொண்ட ஒரு லைப்ரரியை வச்சுட்டு அவர் சொன்னாராம், என்னிடத்தில் 1000 நூல்கள் கொண்ட ஒரு லைப்ரரி, நூலகம் இருக்கிறது, ஒரு வாசக சாலை இருக்கிறது என்று அந்த காலத்துல ஒரு பெருமடித்தாராம். யாரு? இந்த ஹாக்கிம் வாழ்வதற்கு 400 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர். ஆனால் அதே நேரத்துல அப்பாசியா உமையாக்களுடைய ஹலீஃபா ஹாக்கிம் இடத்தில் 4 லட்சங்கள் நூல்கள் கொண்ட ஒரு நூலகம் இருந்தது என்று நமக்கு சொல்லப்படுகிறது. கிபி 891 ஆண்டு பகதாதில் மற்றும் என்னவென்றால் 100க்கும் மேற்பட்ட, பகதாத் நகரத்தில் மட்டும் 100க்கும் அதிகமான லைப்ரரிகள் இருந்திருக்கிறது, வாசக சாலைகள் இருந்திருக்கு, நூலகங்கள் இருந்திருக்கிறது. ஈராக்கில் உள்ள நஜீப் நகரத்தில் மட்டும் 40,000 நூல்கள் கொண்ட ஒரு பொது நூலகம் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 80,000 புத்தகங்கள் கொண்ட ஒரு குர்து தலைவர்கள் ஒருவான அபூவிதா என்ற தனிமனிடத்தில் நூலகங்கள் இருந்திருக்கிறது. என்ற நூலகத்தில் மட்டும் 1000க்கும் அதிகமான புத்தகங்கள் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஈராக்குடைய ரை என்ற நகரத்தில் இருந்த ஒரு லைப்ரரியுடைய நூலகங்களுடைய அந்த நூல்களுடைய பெயர்கள் மட்டுமே 10 பெரும் ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டு வைத்திருந்தன. அது மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்தில் உலகத்துடைய மிக பிரபலமான, அதாவது நான் சொல்றது 890 அந்த கிபி 890 காலகட்டங்களில் உலகத்தில் இருந்த மிகப்பெரிய லைப்ரரி எது அப்படின்னா கைரோவில் இருந்த லைப்ரரி தான். அதுல 10 லட்சத்துக்கும் அதிகமான நூல்கள் அன்னைக்கே இருந்திருக்கு. சோ இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இஸ்லாமிய சமூகம் அந்த 500 வருட காலகட்டத்தில், அதாவது கிபி 700 முதல் 1200 அந்த காலகட்டத்தில் உலகத்திலேயே தலை சிறந்த வாசிக்கக்கூடிய பழக்கம் கொண்ட தலைமுறையை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார். இதைவிட மிக ஒரு அரிதான தகவல் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். பகதாதை மங்கோலியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தாத்தாரியர்கள் படையெடுத்தார்கள். ஈராக் மீது படையெடுத்து ஈராக் நகரத்தையே துவம்சம் செய்தார்கள். அப்போது அவர்கள் அந்த பகதாத் நகரத்தில் ஓடுகிற நதிகளில் ஒரு நதியிலிருந்து இன்னொரு நதிக்கு குறுக்கே போக வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே பாலங்கள் இருக்கவில்லை. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, பகதாத் நகரத்துடைய பொது நூலகத்தின் நூல்களை எல்லாம் எடுத்து அந்த ஆற்றில் வீசி அதை ஒரு பாலமாக அமைத்து, அந்த நூல்களால் அமைக்கப்பட்ட அந்த பாலத்தின் மீது குதிரைகள் ஓடி அது கடந்து ஆற்றின் மறுகரை அடைந்தார்கள் என்று ஒரு வரலாற்று குறிப்பு சொல்கிறது. அந்த புத்தகங்கள், ஆற்றில் போடப்பட்ட புத்தகங்களின் காரணத்தால் ஆற்று நீர் பல நாட்களாக கருப்பாக அது ஓடியது என்று அபுல் ஹசன் அலி நதிவி அவர்கள் ரிஜாலுல் ஃபிக்ரி தாவா என்ற நூலில் எழுதுகிறார். ஒரு நதியுடைய பாலமாக அமைக்கும் அளவுக்கு பகதாதில் நூலகங்கள் இருந்திருக்கிறது, நூல்கள் இருந்திருக்கிறது என்று சொன்னால் என்ன, எவ்வளவு தூரம் படிப்பில் மிக முக்கியத்துவம் பெற்றதா இருந்தால். இந்த வரலாற்று குறிப்பெல்லாம் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இவ்வளவு தூரம் வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்த இஸ்லாமிய சமூகம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்பிலிருந்து தவறி 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 இன்று வாசிப்பதற்கே யோசிக்கிறது. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, அதுவும் கைபேசியில் அந்த உலகம் கட்டுண்டதற்கு பின்னால் புத்தகத்தை பார்த்தாலே 100 அடி பின்னோக்கி ஓடுகிற ஒரு சமூகத்தை நாம் இன்று பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய கட்டளையை வாசிக்குமாறு, அல்லாஹுடைய கட்டளையை, முதல் கட்டளையை பெற்ற சமூகம் வாசிப்பதில் நிறைய பின்தங்கி இருப்பதை குறித்தால் யோசனையாக இருக்கிறது. இன்றைய இளைஞர்களை அதுல இளைஞர்களை பார்த்தா ரொம்ப கவலையா. இன்றைய இளைஞர்களை நாம் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வாசிக்கும் பழக்கமே இல்லாதவர்கள், இன்னொன்று வாசிப்பை விரும்பாதவர்கள். சோ வாசிக்கும் பழக்கமே இல்லாதவர்கள் பரவாயில்லை, ஆனா வாசிப்பை விரும்பாதவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இவர்கள் பேராபத்துடையவர். ஏன் தெரியுமா? இன்று அறிவு வளர்ச்சியை விரும்பாத ஒரு போக்குதான் வாசிப்பை விரும்பாதவர்கள். அறிவு வளர்ச்சியை விரும்பாதவர்கள் என்ன செய்வாங்க? உணர்ச்சிக்குத்தான் என்ன செய்வாங்க? முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சோ உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து உணர்ச்சிக்கு தீனி போட்டு அறிவுக்கு தீனி போடாத சமூகத்தில் எழுச்சி ஏற்படாது. அதுதான்
அதனாலதான் பிரச்சனைகளே பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒன்னும் சொல்ல முடியல, எல்லாம் டென்ஷன்ல தான் இருப்பாங்க. எல்லாம் உடனடியா அந்த ஃபத்வா இந்த ஃபத்வா ஃபத்வா ஃபேக்டரின்னு சொல்லு, ஃபத்வா ஃபேக்டரி அது ஓபன் பண்ணிடுவாங்க. அது எல்லாரும் ஃபத்வா கொடுப்பாங்க. ஹலால் ஹராம் உணர்ச்சிக்கு, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு உடனடியாக கோபம், கொந்தளிப்பு அதுதான் மக்களிடத்தில் வருகிறது. எனவே அறிவுக்கு எப்போது வித்திடப்படும் என்று சொன்னால் வாசிக்கிற சமூகம் தான் யோசிக்கும், யோசிக்கிற சமூகம் தான் மாறும். எனவே தான் கண்ணியத்துக்குரிய அருமை சொல்ல, உலகத்தில் இருக்கிற பெரும் பெரும் எழுச்சி தலைவர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் போற்றப்பட்ட 1-2 தலைவர்களை நான் சொல்கிறேன். எல்லோரும் பெரும் பெரும் வாசிப்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் அப்ரஹாம் லிங்கனை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அடிமைகளின் சூரியன் என்று அன்போடு அழைக்கப்பட்ட அந்த அப்ரஹாம் லிங்கன் ஒரு தச்சு தொழிலாளியுடைய மகனாக இருந்தார். ஆனால் தீவிர வாசிப்பு பழக்கத்திற்கு அவர் புகழ் பெற்றவர். ஜார்ஜ் வாஷிங்டன் என்ற நூலை அவர் இரவல் வாங்கி படித்தார். பின்னர் பிற்காலத்தில் அமெரிக்க அதிபராக அவர் மாறியதற்கு பின்னால் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார், நான் வாசித்த ஜார்ஜ் வாஷிங்டன் என்ற நூல்தான் என்னை மிகப்பெரிய ஒரு தலைவனாக மாற்றியது என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அறிஞர் அண்ணாவை குறித்து சொல்லி காட்டுவார்கள். என்னவென்றால், காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு வந்த இளைஞர் பின்னர் காஞ்சிபுரத்திற்கு தமிழக முதல்வராக திரும்பி சென்றார். அதற்கு காரணம் அவருடைய வாசிப்பு தான் என்று. சென்னை கன்னிமாரா நூலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் வாசித்த ஒரே தமிழர் அறிஞர் அண்ணா என்று புகழுக்குரியவராக மாறியிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கன்னிமாரா நூல் திறக்கும் போது முதல் ஆளாக உள்ளே நுழைந்து அந்த நூலகம் அடைக்கப்படுகிற போது இறுதி ஆளாக, சில சமயம் விரட்டி விடுவாங்க, போயா வெளியே அப்படின்னு சொல்லி, என்று இறுதி ஆளாக வெளிவரக்கூடிய நபராக இருந்திருக்கிறார் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவுக்கு ஒரு தடவை அறுவை சிகிச்சை நடைபெற இருந்தது. அப்ப அந்த அறுவை சிகிச்சை நடைபெறுகிற அந்த காலகட்டத்தில், அந்த நாட்களில் ஒரு அரிதான நூலை அவர் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் மருத்துவரிடத்தில் விண்ணப்பம் வைத்தார், 1-2 நாட்கள் என்னுடைய அறுவை சிகிச்சை தள்ளி வைங்கள், இந்த நூலை நான் படித்து முடிக்கிறேன் என்று. பின்னர் அவ்வாறே தள்ளி வைக்குமாறு விண்ணப்பம் வைக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்னர் படித்து முடித்ததற்கு பின்புதான் அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. பாருங்க, ஜவஹர்லால் நேரு இடத்தில் ஒரு தடவை இப்படி கேட்டார்கள், அவர் ஒரு தடவை இப்படி சொன்னார், என்னுடைய உடல் மீது நீங்கள் மலர் மாலைகளை வைக்க வேண்டாம், அதற்கு மாறாக புத்தகங்களை என்னுடைய மடி மீது நீங்கள் பரப்பி வையுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, தனிமை தீவில் உங்களை அடைத்தால் நீங்கள் என்னதான் செய்வீங்க என்று. அப்போ அவர் சொன்னார், எனக்கு கவலை இல்லை, புத்தகங்களோடு சேர்த்து என்னை நீங்கள் தனிமை தீவில் அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மாஸ்கோவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு நூலகம் தான் லெனினுடைய நூலகம். அவர் என்ன சொன்னாரு, அவருடைய பிறந்த நாள் பரிசாக என்ன வேண்டும் என்று அந்த லெனின்ட்ட கேட்டாங்க. அப்போது அவர் சொன்னார், எனக்கு புத்தகங்களை பரிசாக தாருங்கள் என்று. மலை போல குவிந்தது. பின்னர் அந்த புத்தகங்கள் மூலமாக நூலகம் உருவாக்கியதாக சொல்லப்படுகிறது. பெரியாரை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பெண்களுடைய விடுதலைக்கு அவர் புத்தகங்களைத்தான் சொன்னார். பெண்களுடைய விடுதலைக்கு என்ன செய்வது என்று கேட்டபோது அவர் சொல்லி காட்டினார், பெண்களுடைய கரங்கள் இருந்து அருவாள்மனை திரும்பி அந்த மீன் அறுக்கிறதுக்கு, காய்கறி அறுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, அருவாள்மனையை பிடுங்கி விட்டு நூல்களை கொடுங்கள் என்று சொல்லி காட்டினார். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங்கை குறித்து ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லி முக்கியமான அடுத்த கருத்துக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பகத்சிங் அவர் தூக்கில் இடப்படுவதாக அறிவிக்கப்பட்டு தூக்கு தண்டனை கைதியாக அறிவிக்கப்பட்ட ஒருவர். சிறைச்சாலையில் ஒரு நாள் தூக்கு தண்டனை அறிவிக்கப்படுவதற்கு அந்த தினத்தில் அவர் சிறைச்சாலையில் அங்குமிங்குமாக வேகமாக நடந்து கொண்டே இருக்கிறார். யாரையோ அவர் எதிர்பார்க்கிறார். பின்னர் அவர் அவரை சந்திப்பதற்கு அவருடைய வழக்கறிஞர் வேகமாக வருகிறார். வழக்கறிஞர் பாருங்க, அன்னைக்கு அவர் தூக்கு. அப்ப வழக்கறிஞரை சந்திக்கிறார். வழக்கறிஞர் வந்த உடனே வழக்கறிஞரிடத்தில் அவர் கேட்ட முதல் கேள்வி, நான் கேட்ட புத்தகத்தை நீங்க கொண்டு வந்தீங்களா என்று. அவர் ஆம் என்று கூறினார். அந்த புத்தகத்தை கொடுக்கிறார். அதுதான் த ரெவல்யூஷன் ஆஃப் லெனின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நூல். அந்த புத்தகத்தை கையில் பற்று கொண்டதும் வழக்கறிஞர்கிட்ட கூட பேசல, வாசிக்க துவங்குகிறார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்வதற்கான நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கைதி. ஆனால் இவருடைய தூக்கு செய்தியை கேள்விப்பட்டால் பெரும் புரட்சி ஏற்படும் என்பதற்காக வேண்டி குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாகவே தூக்கு மேடைக்கு இவரை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்கிற நேரத்தில் அந்த அழைத்து செல்கிற நபரிடத்தில் அந்த பகத்சிங் என்ன கேட்டார் சொன்னார், முக்கியமான ஒரு புத்தகத்துடைய ஒரு அத்தியாயத்தை கூட என்னை முழுமையாக படிக்க விடமாட்டீர்களா, என்னை தூக்கு மேடைக்கு அழைத்து செல்கிறீர்களே என்று கேட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து சொல்வார்கள், மன்னரைக்கு எதையும் எடுத்து செல்லக்கூடாது, கபருக்கு எதையும் எடுத்து சொல்லக்கூடாது என்று நன்றாக தெரியும். ஆனால் புத்தகங்களை எடுத்து செல்ல முடியும் என்று சொன்னால் கபருக்கு நான் புத்தகங்களை எடுத்து செல்வேன் என்று குறிப்பிட்டு காட்டினார். சோ இந்த தலைவர்கள், நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தலைவர்கள் எல்லாமே புத்தகம் படிக்கக்கூடிய ஆளாக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் புத்தகம் படிக்கிற போது யோசிக்க முடியும், யோசித்தால் நாம் மாறுவோம். எனவே ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னதை போல நல்ல புத்தகங்கள் நல்ல கனவுகளை தரும்,
நல்ல கனவுகள் நல்ல எண்ணங்களை உண்டாக்கும். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்குவதற்கு தூண்டுகோலாக, காரணியாக அமையும் என்பதிலும் தெரிகிறது. எனவே அருமை சகோதரர்களே, நாம் படிக்கிற சமூகம், அல்லாஹுவால் நாம் படியுங்கள் என்று உத்தரவிடப்பட்ட ஒரு சமூகம். வாசிப்பது குறித்து யோசிக்கிறோம் நாமும். உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் பெரும் பெரும் புரட்சிகளை செய்திருக்கிறது. நிறைய புரட்சிகள் செய்து அடிமை முறையை அமெரிக்காவில் அழித்து ஒழிப்பதற்கு ஒரு சின்ன புத்தகம் தான் காரணமாக இருந்திருக்கிறது. அங்கிள் டாம்ஸ் கேபின் என்று சொல்லப்படக்கூடிய டாம் மாமாவுடைய ஒரு குடில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன புத்தகம். இதே மாதிரி நீங்க பெரிய பெரிய போராட்டங்களுக்கு ரஷ்யாவுடைய புரட்சி, ரஷ்யாவிலிருந்து அவர் அந்த எதிரி படைகளை விரட்டடிப்பதற்கு காரணமா இருந்ததெல்லாம் குர்ஆன் தான். எனவே படியுங்கள் படியுங்கள் என்று பல தடவை நம்முடைய சமூகத்திற்கு சொல்ல வேண்டியிருக்கு. குறைந்தது கொஞ்ச நேரமாவது ஒரு நாள் ஒரு முஸ்லிம் படித்தே தர வேண்டும். ஆனா ஏன் வாசிப்பதில்லை என்பதற்கான காரணத்தை நிறைய பேர் சொல்லுகிற போது என்ன சொல்லுவாங்க, நொண்டி சாக்கு தான் காரணமா இருக்கு, நேரம் இல்லை என்று. நேரம் இல்லை என்றுதான் சொல்றேன். எனக்கு நேரமே இல்லப்பா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நேரம் இல்லை என்று சொல்வதை விட மனம் இல்லை என்று சொல்றேன். ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கு மனம் இல்லாத காரணத்தால் தான் பல சாக்கு போக்களை சொல்லுகிறார்கள். தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும் என்று. நீங்க பாருங்க, ஊர் சுற்றுவதற்கு நேரம் இருக்கிறது, மொபைல்ல மணிக்கணக்கில் நோண்டுவதற்கு நேரம் இருக்கிறது, இன்டர்நெட்டை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கிறது, அலைபேசியில் ஊரம்பு பேசுவதற்கு, அதற்காக வெட்டியா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நேரம் இருக்கிறது. ஒரு புத்தகம் படிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சந்தர்ப்பத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும், நேரத்தை நாம் தான் திட்டமிட வேண்டும். நான் அன்னைக்கே சொன்னேன், நெப்போலியன் கேட்டாங்க, உலகத்துடைய பெரும்பகுதிகளை வெற்றி கொண்டவன் எப்படிப்பா உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்று. அவன் என்ன சொன்னான், சந்தர்ப்பம் ஒருபோதும் என் வீட்டு கதவை தட்டாது, நான் சந்தர்ப்பத்தை உருவாக்குறேன் என்று. எனவே வாசிப்பதற்கு உண்டான நேரமும் அப்படித்தான் நாம் தான் உருவாக்க வேண்டும். நீங்க என்ன செய்யலாம், ரயில் பயணங்கள் இந்தியாவில இருந்தா ரயில் பயணங்களை போகிற போது புத்தகம் எடுத்துட்டு போலாம். நீங்க பாத்தீங்கன்னா அது அமெரிக்கால பாருங்க, யாரும் யார்கிட்ட ட்ரெயின்ல பேசிட்டா இருக்கிறாங்க, புத்தகம் படிச்சுதான் இருப்பாங்க. நம்ம ஆட்கள் தான் போன உடனே கச்ச 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 கச்சன்னு பேச தொடங்கிடுறாங்க. சோ ட்ரெயின்ல பேசலாம், பஸ்ல பேசலாம், மருத்துவமனைக்கு நாம போக வேண்டியது இருக்கிறது, மருத்துவமனையுடைய அந்த மருத்துவருடைய அழைப்புக்கு காத்திருக்கிற போது நாம அந்த புத்தகங்களை படிக்கலாம். சிகை அலங்காரம் செய்கிற போது அதற்காக வேண்டி படிக்கலாம். ஒரு இடத்துல காத்திருக்கிற போது, ஏன் இப்போ நமக்கு மஸ்கட் பால் வெளிநாட்டுல இருக்கிற போது நீங்க கார்ல போகிற போது கூட புத்தகம் படிக்கலாம். கார்ல போற போது எப்படிப்பா புத்தகம் படிக்கலாம்னா, நீங்க தப்பித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு ஆடியோ புத்தகங்கள் நிறைய வந்து இன்னைக்கு இந்த ரமலான்ல கூட என்னுடைய புத்தகங்களை கூட நிறைய பேர் ஆடியோவா பேசி பேசி அனுப்புறாங்க. அதெல்லாம் கேட்கிற போது அப்போ ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் நம்மளால ஒதுக்க முடியாத புத்தகம் படிப்பதற்கு, நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு தயவு செய்து காரில் செல்கிற போதாவது நீங்க குர்ஆனை கேட்கிறீங்க, அதே மாதிரி இந்த ஆடியோ புத்தகங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே நீங்கள் செல்லலாம். ஒரு அறிஞன் சொல்லி காட்டினான், ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது. ஒரு புத்தகத்தை துறக்கிற ஒரு ஆள் திறக்கிற போது அவருடைய அறிவை திறக்கிறார், யோசிக்க திறக்கிறார். அப்ப அவர் சிறைச்சாலைக்கு செல்ல மாட்டார். ஆனா நம்முடைய சமூகத்துல இருக்கு, அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துல 10 படி பாஸ்போர்ட் எடு என்று சொல்லப்படக்கூடிய நிலைமை தானே இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? தமிழ்ல ஒரு சொல்லு இருக்குது, நூல் பல கல் என்று சொல்லி. அந்த வாசகத்தை பாருங்க, நூல் பல கல் என்று சொன்னா, அப்ப இந்த வாசகத்தை இந்த பழமொழியை கேட்கிற சமூகம் என்ன சொல்லும், ஓ கல்லுடைக்கிறத பற்றி தான் இந்த பழமொழி பேசுதோ என்று சொல்லி. எனவே உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு நாம் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சோழ, இப்போது நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வாசிப்பும் ஒரு வணக்கமே, வாசிப்பும் ஒரு இபாதத்து தான். ஏன் இபாதத்து தெரியுமா உங்களுக்கு? வாசிப்பெல்லாம் இபாதத்தா? உபரி தொழுகையை போல, உபரி நோன்பை போல, உபரி தான தர்மங்களை போல, உபரியான நற்கர்மங்களை போல வாசிப்பும் ஒரு இபாதத். வாசிப்ப இபாதத்து சொன்னோட நீங்க நிறைய பேர் என்ன கேட்க, வாசிப்பெல்லாம் ஒரு இபாதத்தாயினா? வாசிக்குமாறு சொன்னது அல்லாஹ். அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதெல்லாம் இபாதத். அல்லாஹ் வாசிங்கள் என்று சொல்லி இருக்கிறான். அந்த கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டு ஒரு நல்ல நூலை வாசிக்கிற போது நாம் இபாதத்தில் இருக்கிறோம். எனவே தான் ஷைத்தான் 1000 வணக்கசாலிகளை இபாதத்தில் இருக்கிறவனை சீக்கிரம் வழிகெடுத்து விடுவான். ஒரு சிந்தனாவாதியை வழிகெடுக்க முடியாது. வாசிப்பதன் மூலமாக பல நன்மைகள் இருக்கிறது. வாசிப்பதன் மூலமாக வெளி உலகம் புரியவர். இன்றைக்கு அதாவது ஆண்கள் நிறைய சிந்திப்பாங்க, பெண்கள் தான் நிறைய பார்ப்பாங்க என்று சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்கள் நிறைய பார்க்க தொடங்கிட்டாங்க. இல்ல, சிந்திக்க வேண்டும். வாசிக்கிற போது வெளி உலகம் தெரிய வரும், வாசிக்கிற போது மொழி அறிவு வரும். நீங்க பாருங்க, நம்ம ஆள்கிட்ட ஒரு அரை மணி நேரம் மைக்கு பிடிச்சு பேச சொல்லி பாருங்க, 10 வார்த்தை நிறைய சும்மா மைக் இல்லாட்டி நிறைய பேசுவாங்க, நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. மைக்கு பிடிச்சு பேச சொல்லி பாருங்க, தமிழ் ஒழுங்கா வராது. யாரையும் குறை சொல்றது, நான் யதார்த்தமா அப்படித்தான் இருக்கு. தமிழ் ஒழுங்கா வராது, ஒரு ஆங்கிலத்துல ஒரு புலமையாக பேசுறதுக்கு உண்டு, ரொம்ப குறைவா இருப்பாங்க. மலையாளமும் தெரியாது,
சோ இந்தின்னா அதுவும் தெரியும். எல்லாத்துலயும் அரை குறை. நம்ம எங்க ஊர்ல சொல்லுவாங்க ஒக்க உழப்பி குள்ளு ஹராப் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எல்லாத்துலயும் கால் வச்சிருப்பாரு, எதுவுமே தெரியாது. ஜாக் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன் என்பதை போல எல்லாத்துலயும் இருக்கும், எதுலயும் மாஸ்டரா இருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? ஏன் அந்த நிலைமை? வாசிக்கிற சிந்தனை இல்லாத காரணத்தால். சோ வாசிக்கிறவருக்கு மொழி அறிவு வளரும், தமிழ் வரும். அதே போல அறிவுடை எல்லை விரியும், அறிவுடை எல்லை விரியும். நிச்சயமாக இவ்வளவு தூரம் விஷயம் இருக்குதா என்று எழுத்தாற்றல், படைப்பாற்றல், தன்னம்பிக்கை ஆகியன வளரும். இங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக வேண்டும். நீங்க 4 பேருக்கு ஒரு கிளாஸ் எடுத்து பாருங்க. நீங்க 4 பேருக்கு ஒரு கிளாஸ் வகுப்பு ஏதாவது எடுக்கணும், நல்லது சொல்லணும்னு நினைச்சு பாருங்க. நல்லது சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அடுத்து படிப்பீங்க. நிச்சயமா அடுத்து படிப்பீங்க. படிச்சா இவ்வளவு மேட்டர் இருக்குது, அதெல்லாம் தெரியாம போச்சு என்று இன்னும் எவ்வளவு காலம் நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி 5வது என்னவென்றால், வாசிக்கிற போது அறைகூவல்களை எதிர்கொள்ளுகிற மனோசக்தி நம்ம கிடைக்கும். கருத்து வரும். இப்படி இருக்குது என்று. இஸ்லாம் குறித்தும் முந்தையோர்கள் இஸ்லாமிய வரலாறு குறித்தும் நமக்கு வாசிப்பதால் இறை நம்பிக்கை அதிகமா, ஈமான் அதிகரிக்கும், மறுமை மீது அதிக பற்று வரும். அனைத்திற்கும் மேலாக இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், வாசிப்பவருடைய மூளை சுறுசுறுப்பாக செயல்படும். வாசிப்பவருடைய மூளை சுறுசுறுப்பாக செயல்படும். அல்லாஹு தாலா சொல்கிறான், வாசிப்பதன் மூலமாக ஞானம் அதிகரிக்கும். ஞானம் அதிகரிக்கின்ற போது, ஈமானும் ஞானமும் அதிகரிக்கிற போது அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான். எவ்வளவு பெரிய பாக்கியம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லாஹு தாலா சொல்கிறான், யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களிலிருந்து அறிந்து கொள்ளுங்கள், ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் மிக்கவர்களுக்கும் அல்லாஹ்வாகிய நான் பல அந்தஸ்துக்களை உயர்த்துவேன். அந்தஸ்துக்கள் இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா உங்களுடைய தரஜாவை, உங்களுடைய அந்த லெவலை உயர்த்திட்டே போவான். உண்மையிலே உங்களுடைய பதவியில இருக்காது, அந்த சமூகத்துக்கு மத்தியில உங்களுக்கு மதிப்பு கூடிட்டே இல்ல. எத்தனை பேரை நீங்க பாருங்க. இப்போ ஒரே ஒரு சஹாபியை நான் சொல்றேன் பாருங்க. இந்த சஹாபி நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வாசிப்பதில் தீரா காதல் கொண்ட ஒரு சஹாபி, கற்பதில் தீராத ஆசை கொண்டவர். 10 வயதில் இஸ்லாத்து வர்றார். இந்த சஹாபியுடைய அந்த வரலாறு படிக்கிற போது பல தடவை நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அப்போதெல்லாம் எனக்கு ஆச்சரியம் தான். 10 வயதுல இஸ்லாத்து வர்றாரு. அதுக்கு பின்னாடி 12 வயதில் எழுத படிக்க கற்றுக்கொள்கிறார். 14 வயதுல பிற மொழிகளை கற்கிறார். 14 வயதுல பிற மொழிகளை கற்கிறார். யூத மொழியை கற்றுவாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 14 வயதில் அந்த ஸைத் இப்னு சாபித் கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அவர் இந்த யூத மொழி கொஞ்சம் கஷ்டமான மொழி. அதை 15 நாட்களில் அவர் கற்று வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று வந்துட்டேன்னு சொன்ன போது கேட்டாங்க, வாசிக்க தெரியுமா ஸைதே என்று. அவர் வாசிக்க தெரியுமான்னு அவங்க கேட்கிறாங்க. ஸைத் சொன்னாங்க, எழுதுவேன் யார சொல்லலாம், எழுத தெரியும் யார சொல்லலாம், வாசிக்கிறது ஈஸி, மலையாளத்தெல்லாம் வாசிச்சிடலாம், ஹிந்தி கூட ஒன்று எழுத்துக்கூட்டி எல்லாம் வாசிச்சிடலாம், எழுதுறது கஷ்டம். இவர் சொன்னார், எழுதுவேன் யார சொல்லலாம். ரசூலுல்லாஹ் உடனடியாக சொன்னாங்க, யூதர்களிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுகிறது, சுரியானி பாஷையில எல்லாம் எனக்கு கடிதம் எழுகிறது, சுரியானி மொழியை படித்து வருவீர்களா என்று. 17 நாட்களில் அந்த மொழியை கற்று வந்தார் ஸைத் இப்னு சாபித். பின்னர் அத்துடன் இருக்கல பாரசீக மொழியை கிஸ்ராவுடைய மன்னனுடைய தூதர் வந்தார். கிஸ்ரா மன்னனுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த போது அவரிடமிருந்து 18 நாட்களில் அந்த பாரசீக மொழியை கற்றார். ரோம மொழியை ரோம பாதுகாவலரிடமிருந்து கற்றார். அபிசீனிய மொழியை கிபித்திகளிடமிருந்து அவர் கற்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களிலேயே வேகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய, வாசிக்கக்கூடிய திறமை மிக்கவராக இருந்தார். எல்லாம் 16 வயதுக்குள் நடந்தன. 16 வயதுக்குள் நடந்தன. 16வது வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மொழிபெயர்ப்பாளராக மாறினார். அப்ப 18வது வயதில் என்ன நடந்தது தெரியுமா? 18வது வயதுன்னா ஒரு மெச்சூர்ட் ஆயிட்டார், பெரிய மனுஷன் ஆயிட்டார், வயதுக்கு வந்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18வது வயதில் அவருக்கு கொடுத்த பதவி என்ன தெரியுமா? காத்திபுல் வஹி. காத்திபுன்னா உங்களுக்கு தெரியும், எழுதக்கூடியவர். வஹினா வஹியை எழுதுகிற பொறுப்பு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. வஹியை எழுதுகிற மகத்தான பொறுப்பு என்பது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? 7 வானங்களுக்கு மேலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வருகிற வஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத தெரியாது. இக்துபியா ஸைத், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இக்துபியா ஸைத், ஸைத் எழுதுங்கள், எனக்கு இப்படி வஹி வருகிறது என்று பெருமானார் சொல்வார்கள். ஸைத் இப்னு சாபித் எழுதுவார்கள். அவர் எழுத்தாளர்கள், அவர் ஒருவர், முக்கியமான ஒருவர். அவர் எழுதிய நூல்கள் இந்த குர்ஆனை நாம் படிக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய மகத்துவம். இதுல எத்தனை வயசுல? 18 வயதுல. 19வது வயதில் வாரிசுரிமை சட்டங்களை குறித்த முக்கியமான பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஸைதே, வாரிசுரிமை சட்டத்தை எங்களுக்கு அறிந்து கொள்ளுங்கள் என்று. அப்ப பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு சாபித்தை பாராட்டி சொன்னார்கள். என் சமூகத்திலேயே வாரிசுரிமை சட்டங்களை குறித்து அதிகம் அறிந்தவர் ஸைத் இப்னு சாபித் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். வாரிசுரிமை சட்டம் இருக்கிற இஸ்லாமிய சட்டங்களிலேயே தலைவலி மிக்க சட்டம், சீக்கிரம் மறந்து போகிற சட்டம், கஷ்டமான சட்டம், நிறைய மாணவர்களுக்கு பிடிக்காத சட்டம். எங்களுக்கு எல்லாம் வாரிசுரிமை சட்டம் எடுப்பாங்க, ஐயோ அந்த தூக்கமா வரும். நான் ஓப்பனா சொல்றேன்,
அவ்வளவு சிரமமான அந்த வாரிசு. ஏன்னா அது ஒரே சட்டம் தான். அந்த அவருக்கு இத்தனை சொத்து இருந்துச்சு, இவருக்கு இத்தனை சொத்து இருந்துச்சு, இத்தனை பிள்ளைகள் இருந்துச்சு, அதை பங்கு போடுறது எப்படி எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சட்டம். சோ இதில் மிக தலை சிறந்தவராக 19வது வயதில் ஸெய்த் இப்னு சாபித் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 20 வயசு 21 வயசுல ரசூலுல்லாஹ் இறக்குறாங்க. இவருக்கு 21வது வயசு. வெறும் 21 வயசுங்க. 40 50 70 வயசு கிடையாது. 21 வயசு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஸெய்த் இப்னு சாபித்துக்கு கொடுத்த பொறுப்பு என்ன தெரியுமா? அவர் நம்ம ஒப்படைத்த பொறுப்பு என்ன தெரியுமா? குர்ஆனை நூல் வடிவில் தொகுக்கிற பொறுப்பு. அதுவரை குர்ஆன் நூல் வடிவில் தொகுக்கப்படவில்லை. எலும்புகளிலும் தோள்களிலும் மரப்பட்டைகளிலும் இருந்த அந்த குர்ஆன், மனித மனங்கள் இருந்த குர்ஆனை நூல் வடிவில் தொகுக்க வேண்டும் என்ற ஜாமி அல் குர்ஆன். இவருக்கு எவ்வளவு மகத்தான பொறுப்பு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு மகத்தான பொறுப்பு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. அப்போ ஏன் இவருக்கு அந்த வாசிக்கிற ஆற்றல் மூலமாக, வாசிக்கிற அந்த ஆசை இருந்த காரணத்தால் அல்லாஹு தாலா இவருக்கு மென்மேலும் 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 சிறப்புகளை கொடுக்கும். இவர மாதிரி நிறைய சஹாபாக்கள், ஒரு சஹாபி சொல்றாரு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா வாசிக்கிறதுலையும் கற்றுக்கொள்வதிலையும் பெரிய ஆர்வமிக்கவராக இருந்தார். ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவராக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பின்னாடியே ஓடுவார். யார சொல்லலாம், கற்றுத்தாருங்கள் 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 என்று ஓடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு இவர் சொல்றாரு, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து 20 சூறாக்களை நேரடியாக நான் கற்றிருக்கிறேன். அவர் சொல்றாரு பின்னாடி, நான் கற்ற இந்த 20 சூறாக்கள் இந்த எந்த சஹாபியும் என்னோடு போட்டி போட முடியாது. நான் கொஞ்சம் முன்னாடி போன உரையில கூட நான் நேற்றைய உரையில் கூட சொன்னேன். நன்மையில் போட்டியிடக்கூடிய அந்த உரையில கூட சொன்னேன். இவர் என்னன்னா அழகாக ஓதுவார். ஜிப்ரீல் ஓதுவதை போல ஓதுவார். அப்ப எவ்வளவு சிறப்பு. இந்த சிறப்புடைய எல்லை என்ன தெரியுமா? ஒரு முறை இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய கால்கள் ரொம்ப சூம்பி போயிடும். சூம்புறானா தெரியுமா? ஒல்லியா இருக்கும். அந்த முட்டுக்கு கீழே அந்த கரண்டை கால் வரை இவருடைய கால் ரொம்ப ஒல்லியா இருக்கும். ஒரு பேரித்தம்பள மரத்தில் ஒரு நாள் ஏறுகிறார். அப்போ காற்றடிக்கிறது. அப்போ கால்கள் தெரியுது. கரண்டை கால், அந்த முட்டுக்கு கீழே உள்ள அந்த கால் தெரியுது. இப்ப சஹாபாக்கள் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்ன அப்துல்லா இப்னு மஸ்ஊடைய கால் இப்படி ஒல்லியா இருக்குது அப்படின்னு. அப்ப ரசூல் அந்த காட்சியை பார்க்கிறாங்க. அதான் சஹாபாக்கள் சிரிக்கிறதையும் இப்னு மஸ்ஊதுடைய கால்கள் வெளியே தெரிவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய கால்கள் ஒல்லியாக இருப்பதை நினைத்து நீங்கள் சிரிக்கிறீர்களா? எனது உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், மறுமை நாளில் உஹது மலையை விட நன்மை தீமை நிற்கிற தராசில் உஹது மலையை விட அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய கால்கள் அதிக கனம் மிக்கதாக இருக்கும் என்று சொல்லி காட்டினார். உஹது மலைங்கிறது எவ்வளவு பெரிய கனம், நம்ப முடியுதா? அல்லாஹு தாலா எப்படி இந்த வாசிக்கிற சமூகத்திற்கும் எழுதுகிற அந்த வாசிப்பின் மீது தீராக காதல் கொண்ட சமூகத்திற்கான உயர்வை கொடுக்கிறான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல் குர்ஆன் நமக்கான ஒரு நூல். அதையாவது கொஞ்சம் வாசிக்கிறோமா, யோசித்து வாசிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. அல்லாஹு தாலா அருள்முறை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். அஃபலா யததப்பருன் குர்ஆன், சிந்திக்க மாட்டீர்களா சிந்திக்க மாட்டீர்களா சிந்திக்க மாட்டீர்களா. இப்ப குர்ஆனை சிந்திக்கிறது இருக்குல்ல. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? குர்ஆனை சிந்திக்கிறதுக்கு தான் அரபி தெரியாதே எங்களுக்கு, தமிழ் போதுமே என்று. தமிழ்ல இருக்குது, அரபி தெரியாதே என்று. அருமை சகோதரர்களே, நான் என்ன கேட்கிறேன், நிறைய எல்லா விஷயங்களுக்கும் குர்ஆன் அரபியை நீங்க படிச்சு சிந்திக்கணுங்கிற தேவையில்லை. நீங்க தமிழ் படிச்சா சிந்திக்கிற நிறைய வசனங்கள் இருக்குது. நான் ஒன்றே சொல்லட்டுமா? சூரா யூசுப்னு ஒன்று இருக்கு. அத்தியாயம் 12வது அத்தியாயம் குர்ஆன்ல இருக்குது. அத்தியாயம் யூசுப் முழுமையாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்கிறது. அந்த வரலாற்றை நீங்க படிக்கிறதுக்கு அரபி தான் தெரிஞ்சிருக்கணும் தேவையில்லை. இங்கிலீஷ்ல படிக்கலாம், தமிழ்ல படிக்கலாம், எந்த மொழியில படிச்சாலும் ஒரே வரலாறு தான். அந்த வரலாற்றை நம்முடைய தாய்மொழியில் படித்து யோசிப்பதற்கு நீங்க தமிழ்ல படிச்சா இப்படி யோசிக்கலாம். ஒரு சகோதரர்களுக்கு இடையில் நடந்த சண்டை, யுத்தம், பொறாமை, போட்டி, அதனால் ஏற்பட்ட விளைவு, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கற்பின் மீது அவர் கொண்டிருந்த பற்று, பின்னர் அவர் எப்படி உயர்ந்தார், ஒரு நாட்டை எப்படி ஆட்சி செய்தார், இதெல்லாம் நீங்க படிக்கிறதுக்கு அரபி தெரியணுங்கிறது தேவை கிடையாது. தமிழ் போதும். தமிழ் தெரிஞ்சிருந்தா போதுமே. அல்லாஹ் தஆலா சொல்ற அந்த ஒட்டகத்தை பாரு, அஃபலா யன்துரூன இலல் இபிலி, ஒட்டகத்தை பார்க்கலையா? ஒட்டகத்தை பார்க்கிறது தமிழ் அரபி தெரியணுங்கிற தேவையா? ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது, மலை எப்படி நட்டப்பட்டிருக்கிறது, பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் பார்க்கறதுக்காக வேண்டி அரபி தெரியணுங்கிற தேவை கிடையாது இல்லையா? எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறு, அழிந்து போன சமூகத்துடைய வரலாறு குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் தஆலா. இதெல்லாம் நம்ம தாய்மொழியில படிச்சா யோசிக்க முடியுமோ? மூசாவுக்கும் ஃபிரௌனுக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையே நடந்த அந்த போட்டி, காரசாரமான போராட்டம், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இதெல்லாம் படிக்கிறது அரபி தெரியணுமா? அருமை சகோதரர்களே, எல்லாம் மனம்தான் முக்கியமான ஒன்று. கொஞ்சமாவது யோசித்து தமிழ் நம்முடைய குர்ஆனை நாம் யோசித்து படித்தாலே நிறைய மாற்றங்கள் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படும். அது மட்டுமல்ல, நீங்க பாருங்க, எத்தனை விஐபிகள், முஸ்லிம் அல்லாத விஐபிகளாக இருந்து இஸ்லாத்துல வரக்கூடியவர்கள் எப்படி அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. நீங்க மரியம் ஜமீலாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யூசுப் இஸ்லாம்
ஸ்டீவ் என்னமோ அந்த வெஸ்டர்ன் இதுல இருந்தார் யூசுப் இஸ்லாம், பெரிய ஒரு ஸ்காலர். அவருடைய அந்த வரலாற்றை எடுத்து பாருங்க. பிலால் பிலிப்ஸுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. பெரியார் தாசன் என்று சொல்லப்படக்கூடிய டாக்டர் அப்துல்லாவுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. அப்துல்லா அடியாருடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க இஸ்லாத்துல? எப்படி வந்தாங்க இஸ்லாத்துல? குர்ஆனை படித்துத்தானே வந்தார்கள். அப்ப எப்படி அரபி தெரிஞ்சு குர்ஆனை படிச்சாங்க? கிடையாது இல்லையா? தன்னுடைய மொழியில் தான், தன்னுடைய தாய்மொழியில் அல்லவா அவர்கள் இஸ்லாத்தை இந்த குர்ஆனை படித்திருப்பார். எனவே வாசிப்பதற்கு உண்டான இந்த சமூகம் வேறு விஷயத்தில் இருக்கிறது. வாசிக்கிற சமூகம் தான் யோசிக்கும், யோசிக்கிற சமூகம் தான் செயல்படும், மாறும். எனவே அருமை சோழரை நாம் உணர்ச்சிகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தோட குறைந்தபட்சம் ஒரு நாள் 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரமாவது நாம் வாசிக்க வேண்டும். இனியும் காலம் தாழ்த்துவது கூடாது. வேலைகள் இருந்துட்டு தான் இருக்குங்க. ஃபேமிலி வேலை இருக்கும், சம்பாதிக்கிற வேலை இருக்கும், எல்லா வேலை இருக்கும், பிரச்சனை இருக்கும். 24 மணி நேரம் பிஸியா இருக்கிற ஆளுக்கும் 24 மணி நேரம் தான், பிஸி இல்லாத ஆளுக்கும் 24 மணி நேரம் தான். எனவே நாம் இன்று முதலாவது குறைந்தபட்சம் அல்லாஹுக்காக வேண்டி திட்டமிட்டு 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரமாவது ஒரு புத்தகத்தை வாசிக்க வேண்டும். இது வாசிக்கிற போது நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், இது இபாதத், அல்லாஹுடைய கட்டளை. தொழு என்று சொன்ன அல்லாஹ், நோன்பு நோருங்கள் என்று சொன்ன அல்லாஹ், நற்கிரமங்கள் ஈடுபடுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் தான் இக்ரா என்று முதல் கட்டளை நமக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த முதல் கட்டளையை நாம் அலட்சியம் செய்து விடக்கூடாது. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா வாசிக்கிற சமூகமாக, யோசிக்கிற சமூகமாக, அதன் மூலம் மாறக்கூடிய ஒரு சமூகமாக, பிறரை வழிநடத்தக்கூடிய சமூகமாக உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக.